ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். ஒரு மாம்பழக்கூடையில் ஒவ்வொரு 30 மாம்பழத்திற்கும் ஒரு மாம்பழம் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த ஒவ்வொரு 4 மாம்பழங்களில் 3 மாம்பழங்களை முத்திரையிட முடியாது மற்றும் அந்த மாம்பழக்கூடையில் முத்திரையிட முடியாத மாம்பழங்கள் 12 உள்ளன எனில் கூடையில் உள்ள மாம்பழங்களில் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க நம்ம கொடுத்துக்கிற கான்செப்ட் என்னன்னா, 30 பழம் இருக்குன்னா அங்க ஒரு பழம் டேமேஜ். சாரி, ஒரு பழம் டேமேஜ்னா அப்போ 30 பழம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பழம் டேமேஜ் நமக்கு தெரிஞ்சா டோட்டல் பழம் மொத்த பழம் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, அதே போல கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 பழம் டேமேஜ் ஆனதுன்னா அதுல 3 பழத்துக்கு முத்திரையிட முடியாது, ஒரு பழம் டேமேஜ், அதுக்கு முத்திரையிட முடியலாம். ஸோ கணக்குல சொன்னது என்னன்னா, அந்த கூடையில முத்திரையிட முடியாதது 12 பழம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ முத்திரையிட முடியாதது 12 இருக்குன்னா அதுல முத்திரையிடக்கூடியது டேமேஜ் ஆனதுல முத்திரையிடக்கூடியது ஒவ்வொரு 3க்கும் ஒவ்வொன்னு இருக்கும். இதுல எத்தனை 3 இருக்கு? கட் பண்ணா 4. ஸோ அப்போ 4 சர்க்கிள், அப்போ 4 டேமேஜ் ஆன பழம் உள்ள இருக்கு. டோட்டல் டேமேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு 16. அது எப்படின்னா 12 பிளஸ் 4. இந்த 12 முத்திரையிட முடியாது, இந்த 4 முத்திரையிட முடியும். ஆனா இது ஃபுல்லாவே என்னதான்? டேமேஜ் தான். ஸோ அந்த கூடையில இருக்கிற மொத்த டேமேஜ் எவ்வளோன்னா 16. அப்போ டோட்டல் பழம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1க்கு 30னா அப்போ மொத்த பழம் அப்போ 16க்கு எவ்வளோ இருக்கும்? 16 × 30, 16 × 3 48, ஒரு 0. ஸோ மொத்த பழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுல 480 பழம் இருக்கும்.